தமிழக அரசு எந்த துறையிலும் சாதிக்கவில்லை என்றும் ஊழலில்தான் சிறப்பாக செயல்படுவதாகவும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பழனி RF ரோடு பகுதியில் எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் ரவி மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகர செயலாளர் முருகானந்தம் தலைமை வகித்தார். இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டார். அதேபோல் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரான நடிகை கௌதமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய கௌதமி, மாணவர்களின் வளர்ச்சிக்காக ஜெயலலிதா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு முடக்கிவிட்டதாகவும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாகவும் தெரிவித்தார். இன்னும் 10 அமாவாசைக்குள் தேர்தல் வரப்போவதாகவும், அதனால் திமுகவின் செயல்பாடுகளை மறந்துவிடாதீர்கள் என்றும் அவர் கூறினார். எல்லா பொருளுடைய விலைவாசி 100 மடங்குல இருந்து ஒரு 1000 மடம் வரைக்கும் ஏறி இருக்கு. பால் விலை, அரிசி விலை, கரண்ட் விலை, சிலிண்டர் விலை எல்லாமே ஆகாய அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஆனா வரக்கூடிய வருமானம் கையில மாச கடைசியில உங்க கையில இருக்கிற வருமானம் அது ஏறி இருக்கா, அது வளர்ந்திருக்கான்னு கேக்குறேன். பழனிய திருப்பதி ஆக்கி விடுவேன். ஏங்க, கடவுள் பக்தி இருக்கிற மக்கள் கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லலாங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு முதல் தடவையா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு. மலை ஏறி முருகப்பெருமான கும்பிடுற வாய்ப்பு கிடைச்சது. அங்கே அந்த ரோப்காருக்காக காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே திரும்பி பார்த்தேன். எவ்வளவு அழகாக இருக்கு. மலை மேலே எப்பவுமே முருகர் மலை மேலே இருப்பாரு. அங்க இருந்து கீழே பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா எல்லா பக்கமும் குப்பைங்க. முருகன் வாழ்ற அந்த மலையை சுத்தி குப்பை கொட்டி வச்சிருக்காங்க.